இன்னைக்கு சப்தங்களை பார்க்கிறோம். இந்த சப்தங்கள் புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் அப்படின்ட்டு இருக்கு. சில சப்தங்கள் புல்லிங்கத்திலையும் இருக்கும், ஸ்திரீலிங்கத்திலையும் இருக்கும், நபும்சகலிங்கத்திலையும் இருக்கும். சில சப்தங்கள் எப்பொழுதுமே புல்லிங்கம், எப்பொழுதுமே ஸ்திரீலிங்கம், எப்பொழுதுமே நபும்சகலிங்கம். அது என்ன புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் அப்படின்னு சொன்னா, அது சம்ஸ்கிருதத்திலே ஒரு விசேஷம் என்னன்னா, அவ எதை அடிப்படையில் இதை புல்லிங்கம், இது ஸ்திரீலிங்கம், இது நபும்சகலிங்கம் அப்படின்னு பிரிச்சா அப்படின்னு சொன்னா, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது புல்லிங்கம், இது ஸ்திரீலிங்கம், இது நபும்சகலிங்கம் அப்படின்ட்டு. பொதுவாக புருஷாள் ஆண்களுடைய பெயர்கள் எல்லாமே புல்லிங்கத்தில் தான் வரும். உதாரணம்